நேற்று ஷோ முடிச்சதுக்கப்புறம் செம்ம அடிதடி சண்டை நடந்திருக்குள்ள. ஆமாம், அடிதடினா இப்படிலாம் அடிச்சிக்கல, வழக்கம் போல அந்த வார்த்தையில் அடிச்சிக்கிற சண்டை தான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆமாம், அது என்னன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுறோம், பார்க்கலாமா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவராம போறேன். நான் வந்து இது துஷார் மேட்ரு எடுத்துகிட்டு வரேன்னா உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா பர்சனல் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ அதெல்லாம் நம்பி ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் வந்து பர்சனல் இல்ல. ஸ்டாப் தேர் பர்சனல் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. The argument that was உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு வீக்கெண்ட் அட்ரஸ் பண்றாங்க, நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்றீங்க, மூக்கு தூக்கி பேசுறீங்க அப்படின்றவங்க திவ்யா சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல நான் வந்து உணரல. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி உன்கிட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. ஏன்னா அடிக்கடி சண்டை நடக்குது, நான் சாரி கேட்கறேன் திவ்யா கிட்ட. அது வந்து இன்னொரு வாட்டி சாரி கேட்டா ஃபேக்கா இருக்கும். நம்ம உணர்ந்து இது உண்மையாவே பாடி ஷேமிங் தான் பண்ணிருக்கோமா அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிட்டு அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம். நான் வந்து அந்த ஒப்பீனியன்ல தான் நான் சொன்னேன். இப்போ வந்து அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு ஒரு சில விஷயத்தை மாத்திக்கிட்டா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லைன்னா எவிக்ட் ஆகி அந்த டோர் திறக்கும், வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கேம் நீங்க விளையாடுவீங்க. ஓ குரலி வித்தையா? இது ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை எனக்கு நடக்காது. இப்போ எனக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு அழகான மொமெண்ட்டை நீ வந்து கொச்சப்படுத்துற. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். நீ என்ன பண்றனா கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் பார்த்து வச்சிட்டு அந்த பேர் எடுக்கணும்னு நீ ஒன்னு தூக்கி போடுற. அப்படிலாம் இல்ல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணலாம். சபையில எடுத்து வச்சு பிரிச்சது யாரு? அவங்கள பிரிச்சது யாரு? சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? நீ தான் அது உள்ள போந்து அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் பேசுறது உங்களுக்கு தெரியாதா? உங்களை வச்சு நீ என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? எஃப்ஜே போட்டு நீ தான் காரணம்னு சொன்னதுக்கு நீ ஃபீலே பண்ணல. துஷார் போட்டு நீ தான் பண்ணனே. நான் எமோஷனலா அவனோட கனெக்ட் ஆயிட்டேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்பனா நான் அழணுமா? என்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டெஸ்டன்ட் என்னால போனான்னு சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகாதா? அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். துஷார் வந்து நீ தான் காரணம், ஒன் ஆஃப் த காரணம் நீ தான். இருந்துட்டு போறேன். நீ தான் இருந்துட்டு அப்படி சொல்லிட்டு போ அவ்வளவுதான். அதுக்கு என்னங்கற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவளை வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயம் என் கண்ணு எதிர்க்கவே நீ பண்ண. நானும் அக்யூஸ். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எவனுக்குமே உதவி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். மாட்டேன் ட்ரையாங்கிள் தான் நீ பண்ணிட்டு இருக்க. அமைதியா பேசு, தெளிவா பேசு. ஓகே வாருமா. ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. இவரை எவ்வளவு சொன்னாலும் மனசு வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து சாரி கேக்குறேன், கட்டி போட்டு சாரி கேக்குறேன், அது வந்து ஃபேக். இவர் இன்னும் திருந்தல அப்படினா எனக்கு என்ன? அப்ப அந்த மொமெண்ட் என்னல மரியாதை? எங்க வீட்ல உனக்கெல்லாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? போறம்போக்கு. You mean wasteland? Too much. Very much. செருப்பு பிஞ்சிடும். வாங்கிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க மேல எல்லாரும் கடுப்புல இருக்கும்போது உங்க கூடயே உட்காந்துருக்கா. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோன்னே உங்களோட ஜாஸ்தியா உங்களுக்காக அழுதுருக்கா. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? அழலாம் இல்லடா, என்ன லவ் பண்ண நான் முடியாதுன்ட்டேன், அதான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அட உம்மால நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. ரொம்ப பர்சனலா ஹர்ட் பண்ண. சரிப்பா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. பயப்படாத பைத்தியம், இதுல என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்க, வாழ்க்கை உன்னை செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. டிக்கெட் ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. சரியான
சார் நான் ஃபர்ஸ்ட் பாரு சொல்றேன். ஏன்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு ரூலையும் மதிக்கிறது இல்லை, பிக் பாஸ் சொல்றதையும் பெருசா மதிக்கிறது இல்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸாகவும் அவங்க வந்து பெருசா எதுவும் பண்ணலன்னு தோணுது. ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து சண்டை கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இப்போ முடிஞ்சு போச்சு. ப்ரோ ஐ டோன்ட் கேர். திவ்யா தான் சொல்கிறேன் சார். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தான் சார் இருந்திருக்கு. செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? நான் பார்வதியை சொல்றேன் சார். ஏன்னா பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும் பெருசா பிசிக்கல் டாஸ்க் எதுலயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. அப்படியே வந்தாலும் அதுல வந்து சண்டை போட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஜாலியா போக வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸ் ஆக்கியிருக்காங்க. பிக் பாஸ்ன்றதே ஒரு சண்டை போடுற இடம்ன்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜில இருந்திருக்காங்க. சாம்பார் ஆப்ப எனக்கு வீட்டுல வேலைகள்னு மத்தவங்கலாம் பார்த்தா அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வீட்டுல ரூல்ஸ் எதா இருந்தா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப சார் டிக்கெட் ஃபினாலே வந்து நான் எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அது வந்து பார்க்கு கிடைக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அரோரா சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து வீட்டு வேலைகள்ல பெருசா வந்து இது காட்டுறது கிடையாது. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். இடத்துல வந்து நிக்கிறியடா. அதுக்கப்புறம் ஒரு பார்வதி கூட ஒன்று பண்ணாரு. திருப்பி உங்களுக்குள்ள ஒரு சண்டை, திருப்பி ஒரு பார்வதிக்குள்ள, திருப்பி இது இந்த மாதிரி இது இப்படி ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி ஒன்று போயிட்டு இருக்கு சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? போதும், இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் போதும். எனக்கு தலை சுத்திருச்சு. இதுக்கு மேலே உட்காந்து உங்கள்கிட்ட எதையும் டிஸ்கஸ் பண்றதா இல்லை. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நல்லா பேசக்கூடிய ஆள் வந்து எனக்கு பேசுறேன்னு சொன்னா பேசுறீங்க. பார்வை பண்ணுவோம், நல்லா தான் இருந்துச்சு அது. என்ன எப்படி இது? என்ன லாஜிக் இது? எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். கேம்